புகழேந்தி சார், இந்த ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது அது எதிர்பார்த்தது தானா? அது பலன் அளிக்குமா? இதற்கு யார் காரணம்? பின்னணியில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணன், குட் ஈவினிங். வணக்கம், சொல்லுங்க சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போய் அவர் நண்பர் துரைக்கண்ணா இல்லையான்னு வருத்தப்படுறான். முடிச்சுட்டு அவர் நடுவில் வச்சிருக்கணுமா இருந்தது. அவர் ரெண்டு பேத்துக்கும் ஆறுதல் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னவோ மூட்டு பூச்சி பயந்துட்டு வீடு கொடுத்துனா யாரோ நாங்க நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். உருவாக்கிய பரிணாம வளர்ச்சிகளிலே வெற்றிகளை குவித்த அந்த தாய், பாடி வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்திய பேரறிஞர் அண்ணா, அந்த பெரியார் தான் உயிர் நாடு என்று முழக்கத்தை கொண்ட கட்சி இது. எல்லாம் போச்சே சார். நீங்க போய் 1000 கருத்து சொல்லலாம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ தமிழ்நாடு முதலமைச்சரையோ இதிலே குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் கட்சிக்கு ஒரு முன்னாள் முதல்வர் வருகிறார், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் வருகிறார், 5 முறை சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றவர் வருகிறார், தனித்து நின்று ராமநாதபுரத்திலே வாக்குகளை பெற்றவர் வருகிறார், அம்மாவால் பல அமைச்சர் பதவிகளிலே நீடித்தவர் வருகிறார். அது கட்சிக்கு ஒரு பெருமை. நான் போய் பழனிசாமியை தோக்கடிக்க போறேன், அதுதான் திமுக போனோம்னா இது காதுல பூ சுத்துற வேலை தானே. ஏன் நீங்க போகலாம் பழனிசாமி தோக்கடிக்க முடியாதா? பழனிசாமி நீங்க போய் தான் தோக்கடிக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டீர்கள். இது வந்து தொண்டர்கள் மத்தியிலே சலசலப்பும் ஒரு கொதிப்பும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்வது அவர்கள் உரிமை. ஆனால் நீங்க சாதாரண ஆட்களாக எந்த பதவியும் இல்லாதவர், எதையுமே அனுபவிக்காத ஒரு மனிதன், ஒரு பிரபலியமாக இருப்பவர் போறாரு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அவர் போறார், இடம் தேடி போகிறார். ஆனா உண்மையை சொல்லணும்னா பாரதிய ஜனதா அலுவலகத்திலே போய் இன்று கைகளை கட்டி கொண்டு காலில் விழுந்து கையில் அதுக்கு இது பரவாயில்ல சார். சார் போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கமலாலயத்துக்கு முன்னால காத்திருந்தாங்க சார், டிடிவி தினகரன் ஓபிஎஸ். அதுக்கு ஏதாவது அறிவாளி போனது என்ன சார் தப்பு? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல கார்ல மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கார்ல போய் எடப்பாடி பழனிசாமி ஏறும்போது இந்த கார்ல ஏறி கமலாலயத்துக்கு போயிடாதீங்கன்னு அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆகவே அதுல இங்க போனது பெட்டரா அங்க போனதான் பெட்டரான்றதுலாம் கிடையாது. அங்க போனது உண்மைதான். கடைசி கதவு கூட, பாத்ரூம் கதவு கூட முடிட்டாங்க, உள்ள வராதுன்னு. இங்க உனக்கு இடமே கிடையாது, போ வெளியிலன்னு துரத்திட்டாங்க ஓபிஎஸ். அவமானத்தில் தான். கமலாலயம் தான் மொத்தமா பிஜேபி அவ்வளவுதான். டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துட்டார்ல. ஆமா. பின்ன டெல்லி வரைக்கும் போய் நம்ம பழனிசாமி மூடி போட்ட பழனிசாமின்னு சொன்னார்ல டிவி வைக்கிறாங்க. ஓமோடி பழனிசாமி கூப்பிடணும்னா இவரும் போய் பார்த்துட்டு தானே வந்தாரு. ஆகவே நீங்க சொல்றது சிரிப்பா வேணா எடுத்துக்கலாம். என்னன்னா அங்க தப்பிச்சு இங்க வந்தாருன்னு சொல்லலாம். அது வேணா நீங்க சொன்னதை, கண்ணன் சொன்னதை நான் ஏத்துக்குவேன். அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டாருங்க. ஆனா சொல்லப்படுகின்ற காரணம் இருக்கிறது இல்லையா, என்ன பழனிசாமி சேர்த்துக்கவே இல்லையா? அவங்க அந்த மனுஷன் என்னங்க பண்ணுவாரு? கடைசியில அவர் திமுகவுக்கு போயிட்டாருங்க. அந்த போர்க்குணம் இல்லாத நீங்கள் எப்படி அம்மா இடத்திலிருந்து வந்தீர்கள்? அந்த ஆற்றலும் அறிவுமிக்க மாபெரும் தலைவியின் கீழே இல்லவா இருந்தோம்னா ஒருவரை எதிர்கொள்ள முடியவில்லை. பழனிசாமி என்னதான் பண்ணிருக்கலாம்? புலன் சார் நீங்க சொல்லுங்க. அவரை யாருமே சேர்க்கல. நீங்க அமித்ஷா சந்திக்கல, பிஜேபி புறக்கணிப்பு, இபிஎஸ் புறக்கணிப்பு, கேஸ் ஒன்றும் ஜெயிக்க முடியல. அவர் என்னதான் பண்ணுவார் ஓபிஎஸ்? சொல்லுங்க. எலெக்ஷன் வேற வந்துட்டு போங்க சார், வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க சார். போங்க. அம்மா படத்தையும் அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் வீட்டுல வச்சுக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுல போய் நீங்க போய் உட்காந்துட்டு அந்த வேலையை பாருங்க. எதுக்காக இதை பண்ணணும்? என்ன சார் காலம் பூரா நீங்க அமைச்சரணுமா? அவர் பேசும்போது சொல்றார், சபாநாயகர் தருவார் என்று சொன்னார்கள். 2வது வரிசையில் அமர்த்தியது யார்? உதயகுமாரை முன்னே கொண்டு வந்து அமர்த்திய யார்? அந்த நண்பர் சொல்லிட்டு போறாரு. என்ன ஒன்னும் புரியல. துரைக்கண்ணா மாதிரி ஒரு சீனியர் திராவிட இயக்கத்துல